பேர் தனுஷ் ரவி. நான் இங்கே ஆப்பிள் டெக்னாலஜியில் 2 months ஜாவா கிளாஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இன்ஸ்டியூட் வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எப்படின்னா என் ஃப்ரெண்ட் இங்கே தான் வந்து ஜாவா கோர்ஸ் முடிச்சாங்க. இப்போ அவங்க வந்து டெலாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஜாவா பேக் அண்ட் டெவலப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சஜஷன்ஸ் படி தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கோடிங் என்னன்னு தெரிஞ்சுது. ஆஸ் சூன் அஸ் நான் வந்து காலேஜ்லேயே வந்து பிகாம் ஐடி முடிச்சுட்டேன். பிகாம் ஐடிங்கிற பேரில் எனக்கும் நிறைய கோடிங் சொல்லி கொடுத்தாங்க காலேஜில். பட் ஆனால் எனக்கு புரியாத சமயத்தில் இன்னும் வந்து ஐடி எப்படி ரன் ஆகும், ஐடிக்குள்ளே எப்படி பேசிக்கிறாங்க, மேனேஜர் எப்படி பேசுறது, டிஎல்னா என்ன, வாட் இஸ் கோடிங், கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு ஒரு இன்ஸ்டியூட் தேவைப்பட்டுச்சு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இவங்க ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் வாட் இஸ் பேக் எண்ட், வாட் இஸ் டேட்டா பேஸ், டெவலப்மெண்ட் எப்படி ரன் ஆகுது, ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி போகுது, டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்க எப்படி ஆட்டோமேஷன் டெஸ்டிங் முடிச்சுட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் போகுது, அது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஃப்ரண்ட் எண்டில் வந்து எங்களுக்கு ரியாக்ட் ஆங்குலராக சொல்லிக் கொடுத்தாங்க. அண்ட் பேக் எண்டில் வந்து ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. லைக் ஜாவாவுக்கு வந்து நான் ஜாவா பண்ணுறதுனால எனக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட் சொல்லி கொடுத்தாங்க. டேட்டா பேஸில் வந்து MySQL. இதெல்லாம் வந்து நான் காலேஜில் எதுவும் கவர் பண்ண முடியாது. எஸ்பெஷலி பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அதர் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே கோடிங் தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் இந்த இன்ஸ்டியூட் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து என்ன கோடிங்னா என்னன்னு தெரிஞ்சுது. எப்படி வந்து கம்ப்யூட்டர் 0s and 1s கன்சியூம் பண்ணுது, அந்த கம்ப்யூட்டர் நம்ம எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், கோடிங் எப்படி ரன் ஆகுது, ரன் டைம் எப்படி எரர் எடுக்கிறது, ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது என்ன, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னா என்ன, SDLCனா என்ன, ஃப்ரேம் ஒர்க்ஸ்னா என்ன, லைப்ரரினா என்னங்கிறத நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நான் எனக்கு கோடிங் என்ன தெரியாது. முதல்ல எனக்கு தெரிஞ்சதான் வெறும் பேசிக் கோடிங் லைக் HTML CSS மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் ஃப்ரேம் ஒர்க்குங்கிற விஷயமும் லைப்ரரிஸ் அப்படிங்கிற விஷயமும் நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். கூகுள் மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிஸ்னால் என்ன, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்னா என்ன, சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்னா என்ன, ப்ராடக்ட்னா என்ன, சர்வீஸ்னா என்ன, லைக் எந்தெந்த கம்பெனி வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க, லைக் கூகுளுக்கு வந்து கூகுள் மீட் இருக்குது, அண்ட் விப்ரோ வந்து எப்படி சர்வீஸ் மேக் பண்ணுறாங்க, இது மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். மோரோவர் இங்கே இன்டர்நெட் வந்து இங்கே ஃப்ரீயாக கொடுக்கறதுனால அவங்க சொல்லிக் கொடுக்கறதையும் தாண்டி அக்காவது இன்டர்நெட் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம்.